ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டுக்கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஈஸியா சிம்பிளா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு பனானா மால்புவா எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. ஃபுல் வீடியோவையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த பனானா மால்புவா செய்கிறதுக்கு நம்ம மெயினாக எடுத்துக்கூடிய 2 திங்ஸ் இதான். 1 கப்பு கோதுமை மாவும் நல்லா பழுத்த 2 வாழைப்பழமும் நம்ம எடுத்திருக்கோம். முதல்ல 2 வாழைப்பழம், நல்லா பழுத்த வாழைப்பழத்தை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நாம் ஸ்மாஷ் பண்ணிக்கணும். சின்ன துண்டு கூட இல்லாமல் நல்லா ஃபைனாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இது கூடால 1 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடி, இது இடிகளில் போட்டு இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இது கூடால 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இனி இதை ஒருக்கா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 கப் அளவுக்கு காய்ச்ச பால் ஊற்றணும். இப்போ 1 கப்பு பால் ஊற்றி ஃபஸ்ட் நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்த கப் பாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் இதே மாதிரி நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 2 கப்பு பால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சூடான பதத்திலே நம்ம இதை சேர்த்துக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகியாச்சு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோம். இதில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு சுகருக்கு 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாகுபதம் எதுவும் கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ் நம்மளோட ஜீரா கொதிக்கணும், அவ்வளோதான். பாருங்க, சுகர் நல்லா கரைஞ்சாச்சு, கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் 2-3 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக சேர்த்துருக்கோம். இப்போ 5 நிமிஷம் சிம்மில் இருந்து இது கொதிச்சாச்சு. இதை நாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப பாகுபதம் வந்துச்சுன்னா கெட்டி ஆகிரும். இது நமக்கு கெட்டி ஆகக்கூடாது. அதனால் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு இதில் ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் சூடாகியாச்சு. இதில் நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை விட்டுடலாம். இந்த மாதிரி பக்கம் மாற்றி விட்டு லைட் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது இந்த மாதிரி
ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணணும், டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. இப்போ இது ரெடி ஆகியாச்சு, இதை எடுத்துடலாம். இந்த மால்புவா ரெடி பண்றதுக்கு இதே மாதிரி 3-4 சேர்த்து போட்டு கூட நம்ம ஃப்ரை பண்ணலாம். பாருங்க, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய மால்புவாவை நம்ம ஒரு பிளேட்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல நாம இந்த ஜீராவை விட்டுக்கலாம். இதுக்கு மேல கொஞ்சமா நட்ஸ் சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்மளோட பனானா மால்புவா சூப்பரா ரெடி ஆகியாச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். இதை நாம அந்த ஜீரால முக்கி சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ஜீரால ஊற வச்சும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.